பாருங்க இதுல என்ன இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துங்க உட்காந்து பேசுங்க இங்க பெரியப்பா இருப்பாங்க இதுவா China. நீங்க மைக் பேசுவீங்களா? ஆமா ஏத்தி திருவிளக்கு ஏற்றும் வழிபாடானது தற்போது நடைபெறுகிறது. இந்த இரண்டு திருவிளக்கிலே உண்ணாமலை பெருமாட்டியாரும் உடனவர் அண்ணாமலை பெருமான் இந்த இரண்டு திருவிளக்கிலே எழுந்தபடி எவ்வாறு வெளிச்சம் பெற்றவுடன் இருள் விலகுகின்றதோ அது போல நம் இல்வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்னல்கள் எல்லாம் விலக வேண்டி வேண்டிக் கொண்டு இந்த திருவிளக்கு வழிபாட்டினை விளக்கையேற்றி துவங்கி வைக்கின்றோம்.
எல்லோரும் பாக்கியம். ஓம் இந்திரன் அக்னி மன்னதி வருணன் வாயு வீரன் ஈசான் நிறை நின்று சூழக்குறி வென்றருகேன் மகரக்குறி வென்றருகேன் தாமரை குறி வென்றருகேன் மீன் குறி வென்றருகேன்
மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாத பெருமான், அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனிவாச பெருமான் திருக்கல்யாணம், அதற்கடுத்தபடி எம்பெருமான் முருகப்பெருமான் திருக்கல்யாணம். திருக்கல்யாணத்தை காண கண் கோடி வேண்டும் என்று சொல்வார்கள். இறைவன் எப்படி தம்பதி சமையல் இருப்பதை போல நம்முடைய வாழ்க்கையை யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ அவர்கள் திருக்கல்யாணத்திற்கு என்ன கேட்கின்றார்களோ கேட்டது கிடைக்கும். ஏனென்று சொன்னால் கல்யாணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை பொண்ணு சந்தோஷமா இருக்கும், சிரிப்பு மட்டும்தான் தெரியும். கோபம் இருந்தாலும் மேடையில் போட்டக்காக சிரிச்சாங்க. அது மாதிரி இறைவன் அந்த நேரத்தில் அந்த இருக்கிற சந்தோஷத்தை நம்ம என்ன கேட்கிறோமோ கொடுத்துக்கொண்டே இருக்கான். இறைவனுக்கு ஒரு வெளியே கிஃப்ட்னா கொடுத்து கேட்க மாட்டார். ஆனால் என்ன கொடுத்தாலும் நமக்கு கிடைச்சு, என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்குமாங்க. திருக்கல்யாணத்தை காணவதற்கு என்பது நீங்கள் என்ன மனதில் வேண்டிக் கொள்கிறீர்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்று சொன்னால் இது சாதாரண இடங்கள். இந்த திருக்கல்யாணம் பார்த்து நம்ம கோவிலுக்கு பார்த்து திருக்கல்யாணம் பார்த்தது இல்லையா. ஆனால் இன்னைக்கு அன்னை பராசக்தி 8 பவுன்ல சாதாரணமாக அங்கே 8 பவுன் 1/2 பவுன் 1 பவுன் கிடைக்கும் ஒரு கோயில். 8 பவுன் வாங்கி வச்சாச்சு. இப்போவே அது நகைகளில் உயர்ந்துட்டு இந்த நேரத்தில் வாங்கி வச்சாச்சு. சாதாரண அம்மா அப்படி என்ன கேட்டாலும் கிடைச்சது அம்மாட்ட. நான் ஒண்ணுமே நான் இங்கே ஒரு கால் இங்கே 2011 பார்த்தீங்கன்னா நான் ஓடிட்டு இது சச்சின் வச்சிருப்பேன், வாங்குவதில் பத்திரிகை காலேஜ் போயிட்டு வருவேன். ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு மாற்று இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்ல முடியாது. உங்களுடைய குழந்தை இந்த அளவுக்கு மாற்று இருக்குன்னு சொன்னால் அது கடவுளுக்கு வரதே இல்லை. ஃபர்ஸ்டாக பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சு வரணும் 3 வருஷம் 2014 14 வருஷம் இதுதான் எனக்கு ஊரு. என்ன வேணும் அதே கேட்பான். ஒரே தடவை வந்து மனைவி அம்மா சொல்லிட்டு போனேன், வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து கேட்காத சேர்த்து கிடைக்கும். வேண்டாம் சொன்னால் கிடைக்கும். வேண்டாம்னு சொல்லக்கூடாது. 2 பேருக்கு உங்களை கடவுள் எடுத்து உங்களோட அம்மா அப்பா உங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்க என்ன ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, வழக்கம் செகண்ட் கொடுப்பாங்க, வாங்கணும். கிடைக்காது. கொடுக்குறாங்க ஆகி 2 வாங்க எல்லாத்துக்கும் ஒரு அடி வந்துச்சு, நான் 2 அடி வாங்கினேன். ஞாபகம் சேர்த்து கிடைக்கும். அந்த கை பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த குருநாதத்தை கடவுளுக்கு வரும்போது வாங்கிக் கொண்டே இருக்கிறது போல நிறைவாக ஐயா அவர்கள் மேடைக்கு முதலியான வைபவமானது ஆன்றோர் பெருமக்கள், ஆன்றோர் பெருமக்கள், தாய்மார்கள், தாய் குலங்கள் இத்தனை பேர் சேர்ந்து இன்னைக்கு தான் நானே பார்த்தேன். ஏமா திருக்கல்யாணம் பார்க்கறதே கல்லூரிக்கா இத்தனை முறை எனக்கு தெரியாது. ஆனால் இன்று நடந்தது இத்தனை பேர் எல்லாரும் வேண்டிக்கிங்க. எல்லாம் என்ன வேணுமோ மனசுல வேண்டதெல்லாம் கிடைக்கும். வேண்டாதான் கிடைக்கும். கட்டாதான் கதவு. தாய்மார்கள் திருக்கல்யாணம்
கல்யாண வைபோகமே
சகோதர சகோதரிகளுக்கும் இந்த மாலை நேரத்தில் இந்த திருமண விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் பல்லடம் பொங்காளியம்மன் கோயில் திருவிழா என்று சொன்னவுடன் அன்று முதல் கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலமாக அயராது உழைத்து பாடுபட்ட நமது முன்னின்று பாடுபட்ட நமது ராஜனை அவர்களையும் மறக்க முடியாது. அவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் இந்த நேரத்தில். அதேபோல் நம்ம தங்கைவேலன், நமது சாய் சகோதரர் சாய் அவர்கள், அதேபோல் நமது மகேஸ்வரி உழைப்புக்கு ஈடுநிலையே அதற்கு நீங்கள் அனைவரும் கைதத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த அளவுக்கு எப்போது பார்த்தாலும் அவர் இங்கே எழுதியிருப்பார். அதேபோல் கடந்த 2 நாட்களாக 3 நாட்களாக நான் சாயவர்களையும் பார்க்கிறேன். அவருடைய இளமை துடிப்பு, அவருடைய அதேபோல் நாங்கள் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். அன்னதானம் வழங்குவதில் நான் இந்த வயது வரை இப்படி ஒரு அன்னதானம் வழங்கும் ஒரு குறைபாடலை நான் பார்த்ததே கிடையாது. நாங்கள் எல்லாரும் நானும் நமது மகேஷ் குமாரன் அதெல்லாம் போய் அவர் சந்திக்கும் போது அவர் என்ன மௌன சிறாரு நாங்கள் கருவி பேசினோம். அவரு 1 நாள் என்ன 3 நாள் 4 நாள் என்ன உங்க மனம் குளிர்வரைக்கு உங்கள் உள்ளம் உங்கள் இல்லம் உங்கள் உள்ளம் குளிர்வரை நான் அன்னதானம் வழங்குகிறேன். இந்த பொங்காளியம்மன் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் என்று சொல்லி எங்களுக்கு இந்த 4 நாட்களுக்கு அன்னதானம் வழங்கிய அன்னதான படைவர்கள் சுந்தரராஜ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த வேலை நின்றுவிடும், இந்த வேலை நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் நாங்கள் தங்கி இந்த வழியானாலும் கட்டளை சரி
பிரேமியா இருந்தாலும் சரி, களமா இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தகுதி குறிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த வேலைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அந்த பொங்கலை மொழியில் ஆன்மீக சொல், அந்த மந்திர சொல், அனைத்து குழந்தையும் ஒன்று சேர்த்து எங்களை இந்த பேரை எழுத வைத்த பெருமை பொங்கலை மொழிக்கு சேரும். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சேரும். அந்த ஒரே ஒரு குலமாக இதற்குத்தான் நாங்கள் இந்த விளையாட்டை சொல்லக்கூடாது. நாங்கள் அனைவரும் பல்லடத்தான் கூட்டம் என்று சொன்னால் அதை நாங்கள் அனைவரும் ஒரே குறையின் கீழ் நாங்கள் ஒரு குறைகள் நிற்கக்கூடிய சகோதர ஒரு அண்ணன் நம்பி போல் நாம் வாழ வேண்டும். வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த அம்மா தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது மறுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்கிறேன். அதே போலதான் லைட் போடணும்னா உடனே ஒரு பாய் உரையாடார். அந்த பாய் அவர்கள் நான் அவரோட கோயில் மாதிரி செஞ்சாரு. வெள்ளையடிகளுக்கு ஒரு பாய் வர அவர் கோயில் மாதிரி செஞ்சாரு. எந்த வேலை கோயில் போடணும்னா ஒரு நகைக்கடைக்காரர் உடனே பண்ணி கொடுத்தாரு. எந்த வேலையாக இருந்தாலும் அதை நான் செய்கிறேன். அதே போல் துப்புரவு தொழிலாளர்கள் சந்தையை சிறப்பாக பணியாற்றி சுத்தம் செய்து கொடுத்தார்கள். நகரமன்ற தலைவருக்கும் அதே போல் நமது ஈஓ அவர்களுக்கும் இந்த அமைப்புடைய அதிகாரிகள் காலதாமதம் ஆகும் என்று நாங்கள் கலங்கிக் கொண்டிருந்த போதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன ஆக வேண்டும் என்று சொல்லி துரித நடவடிக்கை எடுத்து அனைத்து உத்தரவுகளும் வழங்கிய இந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். கிட்டத்தட்ட பல்லடத்தில் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அவர்கள் விடுமுறை அளித்துவிட்டார்கள். எங்கள் வியாபாரம் பெரியதல்ல, அம்மாவுடைய திருவிழா தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி அவர்கள் விடுமுறை அளித்தார்கள். அந்த வியாபாரி சங்கத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பொங்கலினுடைய ஆட்சி கைக்குள் வைத்திருக்கிறது என்பதை நிறுவனமாக கிட்டத்தட்ட ஒரு 50,000 லட்சத்துக்கு இங்கே வரியில் உழைந்து அருள் புரிந்துள்ளார்கள் என்பதை மறக்க முடியாது. அதேபோல் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு யாரை கேட்டாலும் அம்மனுக்கு தெரியவில்லை என்கிறார்கள். ஆனால் ஒரு குடும்பத்தில் திருமணம் நடக்க வேண்டுமா, பொங்காளியம்மன் கோயிலுக்கு போங்கள். ஒரு குடும்பத்தில் குழந்தை பாக்கிய வேண்டுமா, பொங்காளியம்மன் கோயிலுக்கு போங்கள். என்ன ஒரு பிரச்சனை, வீடு தலைவர் என்ன ஒரு பிரச்சனை, பொங்காளியம்மனுக்கு போங்க. ஜோசியத்தை விட பொங்காளியம்மனுடைய பூ கொடுத்தால் திருமணம் நடைபெறும் என்பதற்கு லட்சக்கணக்கான திருமணங்கள் நடைபெற்றது. அந்த நடைபெற்ற அந்த குழந்தையை வாங்கி அமர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த பூ அவ்வளவு அற்புதம். இந்தியாவின் உலகத்திலேயே நமது பொங்கலியம்மன் மாதிரி பூ கொடுக்கிற விதம் எங்கேயுமே அந்த அளவுக்கு நமக்கு அம்மா அவர்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்று சொல்லி அதே போல் தொடர்ந்து நான் சொல்லிக்கொண்டே போலாம். இவ்வளவு சிறப்புகளுக்கு நம்ம குமார் சபதி அவர்களுடைய கலையுடைய அழகு, கலையுடைய யாரும் மறுக்கவே முடியாது. கீர்த்தி பெருசா மூர்த்தி பெருசா என்று சொன்னார். அவர் அந்த அளவுக்கு குமார் அவர்கள் பணியாற்றினார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். முருகேஷ், நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வருவோம், ஒவ்வொரு பெரிய வருவோம். ஆனா முருகேஷ் அண்ணன் இங்கே இருந்து எல்லாம் பணியாற்றுவார். அந்த முருகேஷ் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி கிளம்பப்பட்டிருக்கிறது. மகேஸ்வரன் அவர்கள், மகேஸ்வரன், நாங்க எல்லாம் வந்து ஏன் லைட் தெரியும்னா தெரியும், மகேஷ் வந்தாதான் லைட் தெரியும். இந்த ஒயரிங் கூட அவர் தான் பண்ணார். காவல்துறை அதிகாரிகள், நகராட்சித்துறை அதிகாரிகள், வியாபார பெருமக்கள் எல்லாத்தை விட இந்த பல்லடத்தில் இருக்கிற ஆன்மீகத்துடைய அவர்கள் வந்து ஒரு குழு வச்சிருக்காங்க. இந்த கடந்த ஒரு வார காலமாக இந்த கோயிலை தங்கள் வீடு போல் பாலிச்சு சுத்தம் செய்கிறார்கள். அவர்களை மீண்டும் மீண்டும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். விஸ்வா கூப்பிட்டு கார்த்தி விஸ்வா அவர்களுக்கு சன்மானமாக நமது மகேஷ் அவர்கள் உடனே ஒரு பெரிய பெட்டியை செய்து கொடுத்து
நீங்கள் இங்கே இருங்கள், இரண்டு பக்கம் இரண்டு கணை என்று அந்த அளவுக்கு அவர்களுடைய பணி சிறப்பாக இருந்தது. இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற மோகன சுந்தராஜ் இன்னொன்று மறந்து நினைக்காதீங்க. ராஜகோபுரம் நாம் கட்டுவோம் சொல்லுங்க. கட்டலாமா? உங்க ஒத்துழைப்பு கட்டலாம். பல்லாயிரத்திலேயே 30 ஆண்டுகளுக்கு பின்பு முதலையாக நமது சாமி அவருடைய கால் பாதங்கள் பட்டு அந்த நுழைவு வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது. இதே வருடம் இதே ஆண்டு வருகின்ற 2025ஆம் ஆண்டு முதல் ஆண்டு கொண்டாடும் போது இந்த கோபுரம் கண்டிப்பாக திறக்கப்பட வேண்டும். இருப்போம். அது நாம் எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு சுற்றுப்புற பல்லட பகுதியிலேயே ராஜகோபுரம் என்பது இல்லை. அதுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக நாம் செய்வோம் என்று கூறி இதுவரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறுவதற்கு முன்பு இவ்வளவு சிறப்பு மிக்க திருக்கல்யாணத்தை ஏற்பாடு செய்தது யார்? அவரோட வேண்டுகோள் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். பொன்காளி என்னுடைய வேளாண்மை முறையினுடைய நம்ம குலதெய்வத்தாரர்கள் அந்த நாகராஜ் அண்ணன் தலைமையில் இந்த திருக்கல்யாணத்தை நாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக சீர்வரிசை கொண்டு வந்து முறையாக தன்னுடைய மகளுக்கு எப்படி கல்யாணம் நடக்க வேண்டுமோ அதுபோல் அனைத்து எல்லாம் செய்து வேளாண்மை முறையினுடைய அத்தனை குல மக்களுக்கும் ஏற்பாடு செய்திருந்த அனைத்து முன்னின்று பண்ணிய நமது வேல்முருகன், புல்ராஜ், அண்ணன் தியாகராஜ் அண்ணன் போன்ற முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் ஏதாவது எங்களுடைய பேச்சு ஏதாவது ஒன்று ரெண்டு மறந்துனா நாங்களும் மனிதன் தான். அதனால ஒரு உணர்ச்சிப்பட்டு பேசணும் வேணும்னு சொல்லாமல ஏதாவது இடையில விட்டுருந்தா அந்த என் பேர் அண்ணன் சொல்லுறேன் அப்படின்னு யாராவது நினைச்சா அதற்கு நான் இந்த மேலேயே ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு உங்கள் அனைவருடைய எல்லாருடைய கைகளும் அம்மாவோட உடல் இருக்குது. ஜபம் பண்ணும் போதும் கும்பிடும் போதும் அம்மாவுடைய உடலுக்கு நீங்கள் அனைவரும் நிறைந்தீர்கள். குறிப்பாக பல்லட பகுதி மக்கள் அவ்வளவு சிறந்தவர்கள். குறிப்பாக இன்னொன்று சொல்ல வேண்டாம், நமது ஈஸ்வரன் ஐயா மறக்க முடியாது. அவரும் வந்து அடிக்கடி அதே போல குமாருடைய அப்பா நல்லாத வயதில் நடந்து வருவார், முன்னாடி நிற்பார். அப்படி ஒரு பாதுகாப்பார் அப்போ அவர் பார்க்க பாருங்க என்னமோ பையன் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ முடிப்பாங்க தெரியல. எனக்கு ஒரு பாதுகாப்பு. ஆனா அவர் வந்து உட்கார்ந்து மேடை ஏற்றி மேடை உட்காரும் போது எனக்கு ரொம்ப மனநிறை. அதாவது ஒரு மனிதனுக்கு எந்த செயல் செய்தாலும் செய்யும் தொழில் ஒரு மன நிறைவு வேண்டும். அது என்ன நம்ம சாப்பிடும் போது இருந்தாலும் சரி, நம்ம எந்த வேலை செய்தாலும் மன நிறைவு வேணும். அதுக்கு தான் சாமி எல்லாம் நிறைவாகட்டும் என்று சொல்லியிருக்காரு. அதுபோல் உங்களுக்கும் நன்றி, உங்கள் இல்லங்களுக்கும் நன்றி. அருள் பொங்காரி அமர்ந்து